பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா பட்டணத்திலிருந்து பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பகுதி பார்த்தீங்களா, நல்ல எவ்வளவு செழிப்பான மலை பகுதி, பச்சை பசேர்னு எல்லா இடமுமே அணுகுண்டு போடப்பட்ட ஒரு பட்டணமாவே இப்ப தெரியவில்லை. எல்லாம் புதிதாக்கப்பட்டு இருக்கிறாரு. பாழாய் போன இடம் மறுபடியும் செழிப்பாக்கப்பட்டு இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. உங்க வாழ்க்கையில கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்பிக்கை அற்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, துளிர்க்கும். மறுபடியும் கட்டப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால சோர்ந்து போகாதங்க. இந்த மலைப்பகுதியை பாக்குறீங்க, இதனுடைய மலைக்கு அந்த பக்கத்துல சவுத் கொரியா, தென்கொரியா, அந்த தேசத்தினுடைய பார்டர் இருக்கிற இடம் தான் இது. கொஞ்ச நாள் கடல் பகுதியை தாண்டினா தென்கொரியா வந்து விடும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டு சொல்லார், என் மகனே மகளே, நீ தண்ணீர்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது எதை குறிக்கிறது? சில தடைகள், எதிர்ப்புகள், பாடுகள், பயப்படுத்துகிற சூழ்நிலையை குறிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்த போது பெரிய தண்ணீர், கடலை விட அதிக தண்ணீருக்கு இடம் இது உண்டா? இல்லை. பெரிய கடல், செங்கடல், அலைகள் வந்து கொண்டு இருக்கிறது. பெரிய கடல், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர். ஆனா பின்னால பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இவங்க தப்பி போனா, முன்னேறி போனா ஒரே வழி கடல் தான். வேற எந்த பக்கமும் திரும்ப வழி கிடையாது. எப்படி தண்ணிக்குள்ள இறங்க முடியும்? அதுவும் கடல் தண்ணிக்குள்ள 30 லட்சம் பேர், மனைவி, பிள்ளைகள், குழந்தைகளோட எப்படி இறங்க முடியும்? யோசித்து பாருங்க. ஆனா இது எப்படி இந்த ஜனங்க கடப்பாங்கன்னு கலைஞன் சமயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். கடல் 2ஆக பிளக்கும்படி செய்தார். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் கடல் 2ஆக பிளந்து அது வெட்டாந்தரையாக்கப்பட்டது. ஒரு தண்ணீர் இடத்துல தண்ணீர் அப்புறப்படுத்தினா சகதி மாதிரி ஈரமா தானே இருக்கும். இல்ல, அது வெட்டாந்தரை. ஏன்னா நடந்து போகணும்ல, இத்தனை லட்சம் பேர், குழந்தைகள் வர போகணும்ல. அதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு தடை உங்க வாழ்க்கையில பெரிய கடலை போல நிற்கிறது. இந்த தண்ணி எப்படி கடக்கிறது அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க கடப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் கூட இருப்பார். பயப்படாதங்க. இந்த பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, இந்த தேவைகள், பயமுறுத்துகிற காரியம் என்ன செய்வது? ஒரு வழி மேல கேட்கிறீங்களா? கர்த்தர் வழி உண்டாக்கி தருவார். தண்ணீரை கடப்பீங்க, அக்கறைக்கு போவீங்க, மகிழ்ச்சியோடு கடந்து போவீங்க. நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு வழி விடும். அது உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். என் வாழ்க்கையில் அப்படி பல காரியம் நடந்தது உண்டு. இதுக்கு மேல ஊழியத்துல போக முடியுமா? அவ்வளவுதான். எல்லாம் முடக்கப்பட்ட ஒரு நிலைமை. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்தது. நாங்க முதல் தேவனுடைய வீடு என்ற கட்டடம், 3000 பேர் அமர்ந்து ஜெபிக்க முடியாத கட்டடம் கட்ட ஆரம்பிச்சோம். தடை வந்து விட்டாரு. அதாவது ஒரு பெரிய தண்ணீரை போல, கடலை போல. ஏன்னு சொன்னா, தாசில்தார் ஒரு பக்கம், ஆர்ஐ ஒரு பக்கம், கலெக்டர் ஒரு பக்கம், அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. பல விதமான மக்களை தூண்டி எழுப்பி விட்டு கூட்டங்கள் நடத்துறாங்க. இதை கட்ட விடக்கூடாது, தடுப்போம் என்று சொல்லி காரணமே இல்லாம எங்க சொந்த நலத்துல பெர்மிஷனோட நாங்க கட்டுகிற காரியத்திற்கு இத்தனை போராட்டம். கிட்டத்தட்ட 1 வருஷம் அஸ்திபாரம் போடப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை, தாசில்தார் விசாரணை, பல விசாரணைகள். எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லாம கலங்கி நின்ற சமயம் ஆண்டு சொன்னார், பயப்படாத, எதிர்ப்புகள் மத்தியில என் வீடு கட்டப்படும், நான் கட்டி முடிச்சு தருவேன்னு சொல்லி அந்த தண்ணீரை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அதை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஜெபம் நடக்க உதவி செய்தார். இதோடு கூட நிக்கல, அடுத்தடுத்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இதே மாதிரி தடைகளை கொண்டு வர சாத்தான் பலவிதமான காரியத்தை எழுப்பினான். ஒன்றும் தடைப்பட்டு நிற்காதபடி கர்த்தர் வழிகளை உண்டாக்கி நடத்தினார். உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் செங்கடலை போல பயமுறுத்தி கொண்டு நிற்கிறது. நீங்க அதை கடக்க போறீங்க. வழி திறக்கப்பட போகிற ஆண்டவரே, தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் என்றீர். இந்த மகன், இந்த மகள் தண்ணீர் கோரத்துல நிக்கிறாங்க. எப்படி கடப்பதுன்னு கலங்கி நிக்கிறாங்க.
இயேசுவின் நாமத்தில் கடல் பிளந்து அற்புதம் செய்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீர் கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.